மன்னிப்பு கேட்கணும்? ராகாயே, என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? அன்னைக்கு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவன் சொன்ன வார்த்தைக்கு நேரம் வெட்டுக்குத்துல நடந்திருக்கும். இன்னைக்கு வந்து இந்த முத்துக்கால ஊருக்கு முன்னாடி எங்களை எல்லாம் இப்படி பேசிட்டா எங்க மானம் போச்சுன்னு குதிக்கிறீங்களே. அன்னைக்கு இதே முத்துக்கால கைய பிடிச்சு இழுத்தான் அந்த பூஞ்சோல சொன்னதை நம்பி பஞ்சாயத்து பண்ணீங்களே. அன்னைக்கு எங்க போச்சு? அன்னைக்கு மட்டும் ஏன் பிள்ளை மானம் போகலையா? ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? அதுக்காக எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டுறேன்னு சொன்னது நியாயங்கிறியா? ஏன் சொல்லப்படாது? உங்களை எல்லாம் விட என் பிள்ளை எந்த வகையில குறைஞ்சு போயிட்டாங்கிறேன். ராகாவே, நீ இவனுக்கு சொத்தை கொடுத்திருக்கலாம், இவனை தத்து எடுத்திருக்கலாம். பொய்யையும் புரோட்டையும் சொல்லிட்டு இருக்க இந்த பயலுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? அப்படி என்ன பெருசா போய் சொல்லிட்டான்? அதான் நான் சிலம்பம் கத்து கொடுக்காம என்ன இவன் வாத்தியாரு சொன்னதுனால என் குடும்பமே ரெண்டு பேட்டு போய் கிடக்கு. இப்பவாவது உண்மையை சொல்லு. இந்த பாரு, நானும் அவனுக்கு சிலம்பம் கத்து கொடுத்தேன். ஆத்தா ஆத்தான்னு சொல்றியே, இந்த ஆத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்லி நான் உனக்கு கத்து கொடுத்தேனா? நான் எப்பவும் பொய் சொல்லலைங்க, இப்பவும் சொல்றேன். ஆத்தா சத்தியமா சொல்றேன், எனக்கு சிலம்பு கத்து கொடுத்த வாத்தியார் நீங்க தான். இன்னைக்கு நீங்க இப்படி துடிக்கிறீங்களே, அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்க வீடு தேடி வந்து கேட்டேன், எனக்கு சிலம்பு கத்து கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டேன். சரி, அன்னைக்கு எனக்கு வசதி பத்தாம இருந்திருக்கலாம், உங்ககிட்ட நான் முறை தவறி கூட நடந்திருக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் தெரிஞ்ச பெரியவர், முறையாவ நடந்துகிட்டீங்க. அன்னைக்கு எனக்குள்ள ஏற்பட்ட வைராக்கியம் தான் இன்னைக்கு இந்த ஊர் மத்தியில நீங்க பார்த்தது. இப்பவும் சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஊர் நம்புதோ இல்லையோ, எனக்கு சிலம்பம் கத்து கொடுத்த வாத்தியார் நீங்க தான். கம்பு கத்துக்கிறதுனா என்ன மாடு மேய்க்கிறது நினைச்சு?